ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வோம். பாடுங்க, தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று நாங்கள் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில் பாடுங்க, வாயை திறந்து. வெற்றி பவனி செல்வோம். ஓஹோ, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும்
தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஒரு முறை கூட அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன், என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன் என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு. அறிக்கை பண்ணி வெற்றி பவனி செல்வோம் ஆமே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோம். அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. 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 அல்லேலூயா. 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 பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000களில் சிறந்தோ. பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000களில் சிறந்தோ. 10,000களில்
சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனேன் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா ஞாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனேன் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே எல்லாருமாக. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனேன் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனேன் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய. ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய. எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெய என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். சுகம் தரும் ரத்தம் ஜெய அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய. ரத்தம் ஜெயம் பாடுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் நமக்காக ஜீவனை கொடுத்த ரத்தம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய பரிசுத்தமாக்கிடும் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய. பாடுங்க. சாபங்கள் நீக்கிடும் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய
செய்ய, காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் செய்ய, என்னுடைய பாவங்களை குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே ரத்தம் செய்ய, உங்களுடைய பாவங்களிலிருந்து சாபங்களை நீக்கி, சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் செய்ய, சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்ய, சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய, ஓ கல்வாரி இயேசுவின், ஆமென், விடுதலை தருகின்ற ரத்தம் செய்ய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் செய்ய, விடுதலை தருகின்ற ரத்தம் செய்ய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் செய்ய, என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் செய்ய, என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் செய்ய, பலவானாய் மாற்றிடும் ரத்தம் செய்ய, என்னை பலவானாய் பாடுங்க, என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் செய்ய, விடுதலை தருகின்ற ரத்தம் செய்ய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் செய்ய, ஒவ்வொருவருக்கும் விடுதலை, ஆவியில, ஆத்மாவுல, சரீரத்துல, சிந்தையில நீக்கிடும் ரத்தம் செய்ய, பலவானை மாற்றிடும், என்னை ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய, ஓ கல்வாரி இயேசுவின், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் செய்ய, நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் செய்ய, நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் செய்ய, நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் செய்ய, என்னை நீதிமானா ரத்தம் செய்ய, நீதிமானாக்கிடும் ரத்தம் செய்ய, நித்திய ஜீவன் தரும் ரத்தம் செய்ய, நித்திய ஜீவன் தரும் ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, ரத்தம் செய்ய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய, ஓ ஆமென், கல்வாரி இயேசுவின், காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஓஹோ ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி, ஆராதனை உமக்கே, ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பெலனோ, ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பெலனோ, மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டோ, மாட்சிமையும் துதியோ, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு நல்ல உற்சாகத்தோடு
உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை சுகமளிக்கும் வல்லமை விடுதலை கொடுக்கிற வல்லமை ஆவியில ஆத்துமாவுல சரீரத்துல சிந்தையில வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. There is power in the blood. There is power in the blood of Jesus. There is power, power, wonder working in the blood of the Lamb. There is power, power, wonder working in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஒவ்வொரு மேலும் உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் உண்டு. கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை உண்டு உண்டு இயேசுவே இரத்தத்தால் உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நல்ல கரங்களை தட்டி hallelujah hallelujah hallelujah. Oh, we worship you. Hallelujah hallelujah hallelujah. விடுதலை 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 ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால விடுதலை விடுதலை கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதுனால விடுதலை. உரபகபலஹந்துரு ரிகபலஹந்தரகடா ரிகடா ரிமனா ஹந்தரு. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல 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 விடுதலையோடு கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேளையில ஒரு தேவ வல்லமை தேவ வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ வல்லமை உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பல. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டபடி நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் பலனடைவீர்கள் ஆவியில ஆத்துமாவுல சரீரத்துல சிந்தையில விடுதலை. ரீகடலா ஹம்பா லகா துரபா ரீகடா ஹந்தரா ரீமன கதரோ ரீபாஹா. கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு அவமானங்கள் எத்தனை தடைகள் எத்தனை போராட்டங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை பெற முடியாதபடிக்கு நம்மை தடை செய்தாலும் கர்த்தர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த நாளில் கூட கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜெபிக்கலாமா? இந்த நாள்ல ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிற தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை வாழ்த்துகிற ராஜா, உம்மை வணங்குகிற தகப்பனே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன், இரண்டாம் ஆராதனையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியோர்கள் வரைக்கும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இசப்பா பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான கர்த்தாவே, ஜெய்சில நங்களுக்காக ஜெபிக்கிறோம், தொர்ராஜ் பிரதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இசப்பா, இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவரையும் நீ சுகப்படுத்தும்படியா நாங்கள்
செபிக்கிறோம். ஆரோக்கியப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த வாரத்தில் நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் நீர் அல்லவாப்பா. ஆண்டவரே, நீரே கத்தாவே எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும், பாதுகாப்பு கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் கத்தாவே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல கத்தாவே தேர்ச்சியை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, கிருபையாய் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. இப்பொழுதும் ஆண்டவரே இயேசப்பா, மீதமான காரியங்களை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிற யுத்தங்களை நீர் பார்க்கிறீரப்பா. ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர் மாத்திரமே ராஜா. அப்பா, ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே இயேசப்பா யுத்தங்களை நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதனாலே யார் யார் ஆண்டவரே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே தேவன் நீரே கத்த ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, நீர் கிருபையாய் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீ தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 730 பக்கம் 96 சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த இவ்வளவு சபை விசுவாசிகள், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் விசேஷமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கென்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வாரமும் ஏசப்பா எங்கள் ஸ்டேஜில் வந்து ஏதோ ஒன்றத்தை சொல்லிட்டு போகணுன்னு போயிடக்கூடாதப்பா, ஒரு வெளிப்பாடை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு தலைப்பை, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா, அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். அந்த வார்த்தையிலேருந்து ஜெபித்து அந்த வசனங்களை கர்த்தர் அப்படியே நோட் பண்ணி உங்களுக்கு செய்தியாக கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காக நீங்கள் என்ன ஜெபிக்கும்போது ஜெபிக்கணும்னு, ஆண்டவரே ஊழியக்காருடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை வையும், ஒரு வெளிப்பாடை கொடும். ஹல்லேலூயா. என்ன ஜெபிக்கணும்? ஒரு வெளிப்பாடை கொடும். சபை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஜனங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுப்பதற்கு ஒரு வெளிப்பாடை கொடும் என்று ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார்.
ஒவ்வொரு வாரமும் எனக்கு பயமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த மேடையில் வந்துட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடக்கூடாதப்பா, நீங்கள் ஒரு வெளிப்பாடை கொடுங்க, ஒரு வெளிப்பாடை கொடுங்க அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படியே ஜெபம் ஒவ்வொரு நாளும், ஏசப்பா சனிக்கிழமை ஆயிடுச்சே ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சேப்பா, ஒரு வெளிப்பாடை கொடுங்க, ஒரு வார்த்தையை கொடுங்கப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எனக்காக ஜெபிக்கும்போது என்ன ஜெபிக்கணும்? ஊழியக்காரருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும்போது ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு வார்த்தை வரும்போது அது ஜனங்களை கட்டி எழுப்புகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. பைபிளில் எத்தனையோ வசனம் இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே பாயிண்டாக போட்டு சொல்லிட்டு போகிறது இல்லை. இந்த வசனம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களை கட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சண்டே கொடுக்கிற மெசேஜ் என்பது ஒரு மனிதனுடைய வார்த்தையாக நாம் எடுக்கக்கூடாது. இது தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னாவாக இதை எடுக்க வேண்டும். பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, இது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் கூட அப்படியாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, இந்த நாட்கள் சிலுவை தியான நாட்கள். இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்கு பெரிய ஒரு தியாகம். அந்த தியாகத்துக்கு அடிப்படை என்னவென்றால், இறைவன் தேவன் என்னையும் உங்களையும் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிப்பின் மேன்மை சொல்லுங்க. மன்னிப்பின் மேன்மை. The power of forgiveness, the greatness of forgiveness. மன்னிப்பின் மேன்மை என்கிற தலைப்பிலே இன்றைக்கு ஆவியானவர் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த பேசுகிற வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. மன்னிப்பிற்கு இயேசுவே நமக்கு மாதிரி. மன்னிப்பிற்கு இயேசுவே நமக்கு மாதிரி. எல்லாம் சத்தமா சொல்லாமா? மன்னிப்பிற்கு இயேசுவே நமக்கு மாதிரி. நான் ஜெபித்து வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். மன்னிக்கிறதற்கு நாம் யாரை பார்க்க வேண்டும்? மன்னிப்பதற்கு நாம் யாரை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை தான் முதலாவது நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசு எப்படி இந்த பூமியை மனிதர்களை மன்னித்து தன்னை மனிதருடைய பாவங்களை தாமேலே ஏற்றுக்கொண்டு குற்ற நிவாரண பலியாக என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய நோய்க்காக, என்னுடைய துக்கத்திற்காக, என்னுடைய பாடுகளுக்காக அவர் எப்படி மன்னித்து அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நினைக்கும் போது முதலாவது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், மன்னிப்பிற்கு இயேசுவே நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இரண்டாவதாக வாசிங்க. தேவனின் வார்த்தையே நமக்கு அளவுகோல். தேவனின் வார்த்தையே நமக்கு அளவுகோல். சூழ்நிலை நமக்கு அளவுகோல் அல்ல. நாம் கடந்து போகிற வாழ்க்கையின் நிலைமை, வாழ்க்கையின் சூழ்நிலை நமக்கு அளவுகோல் அல்ல. தேவனின் வார்த்தையே நமக்கு அளவுகோல். The word of God is our standard. எந்த அளவுகோல்ல நம்ம மன்னிக்க வேண்டும் என்றால் வேதம் நமக்கு எப்படி போதிக்கிறதோ அப்படி நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். அந்த சூழ்நிலையிலே வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த சூழ்நிலையை நான் எப்படி அணுக வேண்டும் என்று வேதம் எனக்கு என்ன போதிக்கிறது. நான் பாதிக்கப்படும் போது, மனிதர்கள் என்னை வேதனைப்படுத்தும் போது, என்னை துக்கப்படுத்தும் போது நான் எப்படி அந்த காரியத்தை அணுக வேண்டும் என்று சொல்லி, எங்கள் அப்பா எப்படி பிஹேவ் பண்ணுவார், எங்கள் அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றதில்ல, வேதம் எனக்கு என்ன அளவுகோலை வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து அதன்படி செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு நமக்கு மாதிரி, வேதமே நமக்கு அளவுகோல். ஹல்லேலூயா. புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னிப்பதற்கு
மற்றவர்களுடைய அட்வைஸ் கேட்குறத விட இந்த வேதம் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம மற்றவர்களை எளிதாய் மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு எப்படி மன்னித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எங்கள் அப்பா சொல்லலாம், எங்கள் அம்மா சொல்லலாம், எங்கள் அண்ணன் சொல்லலாம், எங்கள் அக்கா சொல்லலாம், எங்கள் மாமா சொல்லலாம், எங்கள் மச்சான் சொல்லலாம், எப்படா மன்னிக்கிறது? அவங்க உனக்கு எவ்வளோடா தீமை செய்திருக்கான், அவன் எவ்வளோலாம் உனக்கு உன்னை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கான், நீ போய் அவங்ககிட்ட போய் சிரித்து பேசுறியே, அவனை போய் மன்னிக்கிறியே அப்படின்னு சொல்லி பல ஆலோசனைகள் கொடுக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவராகிய இயேசுவே மன்னிப்புக்கு மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பேசுகிற எனக்கும் தான் இது இந்த வார்த்தைகள். நம்மை யார் காயப்படுத்தினாலும், யார் நமக்கு தப்பிதங்களை செய்தாலும் அவளை மன்னிப்பதற்கு கிறிஸ்து எப்படி என்னை மன்னித்தார் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொண்டோம் என்றால் நாம் மற்றவளை எளிதாய் மன்னிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அவரை சிலுவையிலே அறைந்தவர்களை, சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தவர்களை, சிலுவையிலே அறைவதற்கு அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தவர்களை ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தெரிந்தும் செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம். தெரிந்து செய்கிறவங்க துணிகரமாக செய்வாங்க. நம்மளை பற்றி எல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறமும் நமக்கு விரோதமாக தீமை செய்யலாம். நம்மளை அறியாமல் தீமை செய்யலாம். ஆண்டவராகிய இயேசு செய்த எவ்வளோ அற்புதங்களை கண்ணால் பார்த்தவங்க தான். அறிந்தும் அறியாமலும் தீமை செய்யப்படும் போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா உம்மை போல மன்னிக்கிற இருதயம் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வேதனை பட்டிருப்பார், எவ்வளவு அந்த சிலுவையிலே சரீர பிரகாரமான வேதனை, மனதிலே எவ்வளவு வேதனை. நான் இவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவு அற்புதங்களை செய்தேன், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தேன், மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினேன், ஜனங்கள் பசியாய் வரும்போது அவளுக்கு ஆகாரம் கொடுத்தேன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினேன், எவ்வளவோ நன்மை செய்தேன், இவர்கள் என்னை சிலுவையில் அறைகிறார்களே, அட பாவிகளா, அட துரோகிகளா அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய இருதயத்தையும் உம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியம் யாருக்கு என்றால் உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் இந்த சத்தியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதத்திலே காயப்படுகிறான், ஏதோ ஒரு விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் யாராலையுமே பாதிக்கப்பட்டதில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம மற்றவங்கள பாதிச்சிருக்கலாம், மற்றவங்க நம்மளை பாதிச்சிருக்கலாம். அதனால் நம்மளும் மற்றவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கவும் வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகம், பிசாசு, மாமிசம். இந்த மாமிசம் என்பது நமக்குள்ளே இருக்கிற உள்ளிருந்து வருகிற காரியங்கள்.
இந்த உள்ளான காரியங்களில் நமக்கு சரியான தெளிவு இல்லை என்றால் நாம் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருப்போம், மற்றவர்களை மன்னிக்காமலும் இருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, மன்னிப்பதற்கு அளவுகோல் மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அளவுகோல் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆண்டவராகிய இயேசு எப்படி பாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடானால் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்ம பேசி இருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம முழங்கால் போட்டு, ஏசப்பா என்னுடைய பாவங்களை மன்னியும், என் குறைகளை குற்றங்களை மன்னியும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை நம்மிடத்தில் நியாயப்படுத்தாமல் உடனடியாக அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மன்னிப்பதிலே வல்லலவர், மனதுருக்கமுடையவர். அவர் மன்னிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். மன்னிப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மன்னிப்பதற்காக என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்து, அவர் சிலுவையிலே நான் தொங்க வேண்டிய இடத்துல அவர் தொங்கினார் என்கிற உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு அது லகுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும்? கிறிஸ்து என்னை மன்னித்ததினாலே நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க எந்த அளவில் நமக்கு தப்பிதங்கள் செய்தார்களோ அந்த அளவின்படி மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லலை. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் அவர்களை மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், சொல்லுங்க, குறைபாடு உண்டானால், அவர்கள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு வரவில்லை என்றால், அவர்கள் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மிடத்தில் நடந்து கொள்ளவில்லை என்றால், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உண்மையா நான் உங்கள் எதிர்பார்ப்புக்கு நடந்துக்கலன்னா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நான் உங்கள் எதிர்பார்ப்பு அளவுக்கு நான் இல்லைன்னா தயவு செய்து என்னை என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க. கிறிஸ்து மன்னிச்சது போல என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. நானும் உங்களை மன்னிக்க, ஒவ்வொருவரையும் மன்னிக்க. ஏனென்றால் கசப்புள்ள ஒரு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, பாட முடியாது, பரலோகம் போக முடியாது என்பதை நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறார். மனுஷர் என்றாலே தப்பிதங்கள் செய்கிறவங்க தான். ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் கணவன் 100க்கு 100 எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும். உடனே அந்த குறையே எடுத்துக்கொண்டு, அந்த குறையை மனசில் வைத்து கொண்டு அவங்கள மன்னிக்காமல், அவர்களோடு முகம் கொடுக்காமல், அவங்களோடு பேசாமல், அவங்கள இப்படியாக இருந்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. மனைவி எப்போவுமே எல்லாமே கரெக்டாக இருப்பாங்களா? ஏதோ ஒரு குறை இருக்கலாம். அந்த குறையே நம்ம எடுத்துக்கொண்டு அந்த தப்பிதத்தையே பெருசுப்படுத்தி கொண்டு இருந்தோம் என்றால் அந்த தப்பிதத்தை மன்னித்து அவர்களை நாம் நேசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மனுஷருடைய தப்பிதங்களை
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு சொல்றார், மனுஷர் என்றாலே இந்த உலகத்தில் வாழும்போது ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், தப்பிதங்கள் இருக்கலாம். சிலர் பெரிய தப்பிதங்களை செய்யலாம், சிலர் சின்ன தப்பிதங்களை செய்யலாம். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பிதங்களை செய்கிறவர்கள் தான். ஆனாலும் நீங்கள் அவர்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. இதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வசனம். அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ரொம்ப இது எச்சரிப்பான வார்த்தை. வெரி வெரி very very we have to be very careful with this word of God. வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கிறவராச்சே. எப்படி அவர் மன்னிக்காமல் இருப்பார்? நம்ம மன்னிக்கலைன்னா அவர் மன்னிக்க மாட்டார், நம்ம மன்னித்தால் அவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆண்டவர் மன்னிக்கிறவர் தானே, உண்மைதான். ஆனால் நம்ம மற்றவர்களை மன்னிக்காம மற்றவர்கள் மேல கசப்பையும் வைராக்கியம் வெறுப்பையும் வைத்துக்கொண்டு ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மன்னிக்க மாட்டார். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்களாக இருந்து மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மேல் இரக்கம் உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவினாலே அளக்கிறோமோ அந்த அளவினாலே நமக்கு என்ன பண்ணப்படும்? அளக்கப்படும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பாருங்க, இந்த வசனம் வாசிக்கலாம். பாருங்க, அந்த 2 வசனத்தையும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களையும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பாருங்க, பின் அவங்க திருந்தவே இல்லையே பிரதர், எப்படி மன்னிக்கிறது? நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், அவங்க திருந்தவே மாட்டுறாங்களே, எப்படி நம்ம அவங்கள மன்னிக்கிறது? சரி, மன்னிச்சிட்டேன், திருப்பியும் தப்பிதம் பண்ணிகிட்டே இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது? பேதுரு ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க திருப்பி பண்ணுறாங்களே ஆண்டவரே தப்பு. சரி, 7 தரம் மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிக்காமல் இருக்கட்டுமா? சரி, ஒரு 7 முறை, 7னா பரிபூர்ணமாச்சே, நான் 7 முறை மன்னிச்சிடுறேன், அதுக்கப்புறம் 8வது முறை நான் மன்னிக்க மாட்டேன், அப்படி நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? இந்த கேள்வி பேதுருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான். எல்லாருக்கும் இருக்கும். என் புருஷன் இப்படி பண்றாரு, என் மனைவி இப்படி பண்றாங்களே, என் பிள்ளைங்க இப்படி பண்றாங்களே, ஆண்டவரே என் குடும்பத்தில் உறவுகளில் இப்படிலாம் நடக்குதே ஆண்டவரே, நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? எத்தனை முறைதான் நான் மன்னிப்பது? பேதுரு இடத்துல இருந்தது நியாயமான ஒரு கேள்வி. அவரே கேட்டுட்டு அவரே பதில் வேற சொல்றார். ஆண்டவராக இயேசுவுக்கு பதில் கொடுக்கு. நம்ம பாருங்க, நம்மளே கேள்வி கேட்போம், நம்மளே என்ன பண்ணிடுவோம்? பதில் கொடுத்து நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம். அப்படி அல்ல. நமக்கென்று ஒரு பதில் இருக்கலாம், ஆனால் அந்த பதில் தேவனுக்கு பிரியமான பதிலா, தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுவாரா என்று பார்க்க வேண்டும். பாருங்க, அவர் சொல்றாரு, 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் வாசிக்கலாமா? மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே
என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல அதற்கு ஆண்டவராகிய இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்றும் 70 தரம் மட்டும் என்றும் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லி வருகிறார் என்றால் 770னா 7 × 70 போட்டிங்கன்னா 490 முறை. பாருங்க, ஒரு மனிதன் ஒரு மனுஷி யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக குறைபாடு உண்டானால், தப்பிதங்களை செய்வார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 1 2 3 4 5 6ன்னு எண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்படி எண்ணிக்கிட்டு இருந்தால் கூட 100 110ன்னு வரும்போது என்ன ஆகிடும் தெரியுமா? மறந்துடும். திருப்பி 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5, அப்புறம் ஒரு 100 150 வரும். ஐயோ எவ்வளோவில் விட்டேன்னு என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணோம்? 1 2 3 4 5 6ன்னு எண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையே ஒரு மன்னிப்பின் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை அவங்க செய்கிற தப்பிதத்தை நாம் அன்பாய் சொல்ல வேண்டும். சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் நாம் சண்டை போட முடியாது. ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இவங்ககிட்ட சொன்னாலும் இவங்க மாற மாட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? முழங்கால் போட்டு நம்ம காரியத்தை ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு தேவன் நமக்கு கொடுக்கிற தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு வைத்த சட்டம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சில பாதைகள் வழியாய் கடந்து போக வைப்பார். சிலர் கடினமான மக்கள், கடினமான உறவுகள், கடினமான காரியங்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. God is molding us. God is shaping us. ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை போல நாம் மாற வேண்டும். அவர் பூரண சற்குணராய் இருந்தது போல நீங்களும் நானும் பூரண சற்குணராய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். மனிதன் எவ்வளவு அவரை விரோதமாய் நாம் விக்கிரக ஆராதனை செய்து பல ஆண்டுகள் பாவம் செய்திருந்தாலும், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, நான் தெரியாமல் செய்துட்டேன்னு வந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். மீண்டுமாக பாவத்தில் விழுந்துட்டோம், திருப்பி ஆண்டவரிடத்தில் வரும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். மன்னிக்கிறார்கள் என்று சொல்லி நாமும் தப்பிதங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. நாமும் திருந்த வேண்டும். ஆனால் மற்றவர்கள் திருந்தவில்லை என்றாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவர் நம்மை மன்னித்தால் மீண்டும் அந்த தவறை செய்யாதபடிக்கு நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அதே போல மற்றவர்களும் திருத்திக் கொண்டால் நல்லது. ஆனால் அவர்கள் திருந்தவில்லை என்றாலும் அவர்களை நாம் மன்னித்து தான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உபதேசம் கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம நல்லா அறிந்திருக்கணும். ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மை சில வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் வழியாக நம்மை கடந்து போக அனுமதிக்கும் போது, அதை வேண்டாம் என்று நாம் சொல்லும்போது தேவனுடைய முழுமையான திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போய்விடும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க,
யாரால் மன்னிக்க முடியும்? யாரால் மன்னிக்க முடியும்? வாசிங்க. முதலாவது, இரக்கமுள்ளவர்கள். இரக்கமுள்ளவர்களால் மன்னிக்க முடியும். இந்த இரக்கத்திற்கு மாதிரி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லிட்டேன்ல, மன்னிக்கிறதற்கு நமக்கு மாதிரி யார் என்றால் நம்முடைய பெற்றோர் கிடையாது. மன்னிப்பதற்கு யார் நமக்கு மாதிரி என்றால் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் கிடையாது. மன்னிக்கிறதற்கு யார் மாதிரி என்றால் நம்முடைய எந்த மனிதனும் கிடையாது. God is our model for forgiveness. ஆண்டவர், ஏன்னா கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல வேற யாரும் நமக்கு மாடல் கிடையாது. ஏன்னா யாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் வரலை. நீங்களும் நானும் அதை அந்த அளவுகோலை எட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது வாசிங்க. உண்மையான அன்பு உள்ளவர்கள். உண்மையான அன்புள்ளவர்கள் மன்னிப்பார்கள். தாங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, அதனால நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் இல்லை. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம மற்றவர்களை மன்னிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. மூன்றாவது, பொறுமை உள்ளவர்கள். பொறுமை உள்ளவர்கள் மன்னிப்பார்கள். அவர்கள் மாறும் வரை நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். தப்பிதங்களை செய்கிறவர்கள் கர்த்தர் அவர்களை மாற்றுவார். கர்த்தர் அவங்க மனதை மாற்றுவார். அவர்கள் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பொறுமை நமக்கு வேண்டும். பொறுமை இழந்து போனவர்கள் கொஞ்ச நாள் மன்னிப்பாங்க, அப்புறம் இதுக்கு மேலே என்னால் மன்னிக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துருவாங்க. ஆனால் இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவர் அநேக உறவுகளை ஆண்டவர் சீர் பொருந்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மன்னிக்கிறதிலே பொறுமையை இழந்து போகாதிருங்கள். என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷமா? பரவாயில்ல, எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், 7-70 தரம் மாத்திரமல்ல, நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிங்க. நானும் குறைவுள்ளவன் என்று உணர்ந்தவர்கள். நானும் குறைவுள்ளவன் என்று உணர்ந்தவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள். ஹல்லேலூயா. என் குறையை கிறிஸ்து மன்னிக்கிறார், என் குறையை மற்றவர்கள் மன்னிக்கிறார்கள். அதனால நானும் மற்றவருடைய குறைகளை நான் என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே இந்த மன்னிப்பை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுங்கப்பா. இதெல்லாம் எந்த புக்கில் இருந்தும் நான் எடுக்கலை. நான் ஜெபம் பண்ணி வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த சில வெளிப்பாடுகளை தான் நான் போட்டிருக்கேன். பாருங்க, யார் மன்னிக்க முடியும்? இரக்கமுள்ளவர்கள் மன்னிப்பார்கள். சரிப்பா, செய்துட்டாங்க, தப்பு செய்துட்டாங்க, தெரிந்தோ செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க, முட்டாள்தனமாக செய்கிறாங்க, மூடத்தனமாக செய்கிறாங்க, துணிகரமாக செய்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க. ஆனால் எனக்குள்ள இரக்க குணத்தை கர்த்தர் கொடுக்கிறதுனால நான் அவர்களை மன்னிக்கிறேன். இரண்டாவது, உண்மையான அன்புள்ளவர்கள் மன்னிப்பார்கள். மூன்றாவது, பொறுமையுள்ளவர்கள் மன்னிப்பார்கள். நான்காவது, நானும் குறை உள்ளவன் என்று உணர்ந்தவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. வாசிப்போம். வாசிங்க. யோசேப்பு மன்னித்ததினால் தேவ திட்டம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. யோசேப்பு மன்னித்ததினால் தேவ திட்டம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. யோசேப்பு மன்னிக்கவில்லை என்றால் அவன் அந்த அரண்மனையிலே பார்வோனின் அரண்மனைக்கு வந்த அவர்களுடைய சகோதரர்கள், தனக்கு துரோகம் பண்ணின சகோதரர்கள், தன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்த சகோதரர்களை அவன் சிறையிலே அடைத்து அவர்களை கொலை செய்திருந்தால் இந்த வேதாகமம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தோடு முடிந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த பைபிளே இருந்திருக்காது. யோசேப்பு மாத்திரம் மன்னிக்கலன்னு வைங்களேன், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலேயே யாக்கோபுடைய சந்ததி எல்லாம் என்ன இருப்பாங்க? கழுத்தை அறுத்து அவங்க கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த வேதம் நிறைவு பெற்றிருக்காது. இந்த வேதத்தின் சரித்திரமே முடிந்திருக்கும் யோசேப்பு மன்னிக்கலைன்னா. அந்த யோசேப்பு மாத்திரம் பாருங்க,
வாசிக்கலாமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக எல்லாம் வரல, சாப்பாடு கிடைக்குமான்னு வந்தாங்க. யோசேப்பு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்லாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணிலாம் வரல. ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே, யோசேப்பு கிட்ட என் தம்பி கிட்ட துரோகம் பண்ணிட்டோமே, மன்னிப்பு கேட்கறதற்காக வரவில்லை. அவர்கள் அந்த சூழ்நிலையை தப்பிப்பதற்காக என்னடா பண்ணுறது, ஐயோ யோசேப்பு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவங்க உண்மையாக மனஸ்தாபப்பட்டார்களா என்றுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருந்தார்களோ, அவர்களுடைய மனநிலை எப்படியோ என்பதை அவன் பார்க்கவில்லை. ஆனால் மனப்பூர்வமாக அவர்களை மன்னித்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆகை பாருங்க, யோசித்து பாருங்க, இவனை கொன்னு போட்டுருணும், இவனை அழிச்சிடணும்னு நினைச்சாங்க அவங்க சகோதரர்கள். அதுக்கப்புறம் ரூபன் சொன்னா, இல்லை அவனை குழியில் தூக்கி போட்டுருணும், குழியிலே சாகட்டும். சரி, அதுக்கப்புறம் ஐயோ குழியில் சாக வேண்டாம், அவன் நம்ம கண்ணு முன்னாலே இருக்க வேண்டாம், எங்கேயாவது போய் சாகட்டும் அப்படின்னு அவனை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள். அங்கே அவங்க கொண்டு போய் போத்திபார் வீட்டில் விற்று போட்டாங்க. அங்கிருந்து அவன் நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு 2 வருஷம் மறக்கப்பட்டவனாக இருந்தான். 17 வயசிலே சொப்பனத்தை கண்டவன் 30வது வயது வரைக்கும் அவன் கடந்து வந்த பாதை 13 வருஷம் நரக வேதனை. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க சகோதரர்கள், அவன் மேலே குடும்பத்தார் அவன் மேலே காட்டின பொறாமை, எரிச்சல், துரோகம். ஆனால் ஆண்டவரா கர்த்தர் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு மன்னிப்பின் சிந்தையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பு, ஆண்டவராக இயேசுவின் மன்னிப்புக்கு ஒரு மாதிரியாக தான் கர்த்தர் யோசேப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கும் ஆண்டவராக இயேசுவுக்கும் நிறைய கேரக்டர் ஒற்று போகும். நம்ம படிக்கும்போது பாருங்க, 20வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அதே சமயத்தில் யோசேப்பை உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. நிறைய பேர் உருவாக்கப்படுவதற்கு விட்டு கொடுப்பதே இல்லை. அதனால தேவ திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதில்லை. அதனால ஆவியானவர் என்கிட்டயும் அதான் பேசுறாரு, நீ பரிபூர்ணமாய் உன்னை ஒப்புக்கொடு, மன்னிப்பின் வாழ்க்கைக்கு உன்னை பரிபூர்ணமாய் ஒப்புக்கொடு, நான் உன் மூலமாக தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நம்முடைய சமுதாயமாக இருக்கலாம், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினவர்களாக இருக்கலாம். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, நன்மையாக முடிய பண்ணுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், சகலத்தையும் நன்மையாய் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாய் இருக்கிறவர். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான்
நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்றும் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். அவர்களோடு பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம், அவன் அழுதான். அவன் என்ன பண்ணா? அழுதான். பாருங்க, அவன் எவ்வளவு ஒரு நல்ல மனசு பாருங்க. இவங்க சகோதரர்கள்லாம் வந்து மன்னிப்பு கேட்கும்போது அவன் அந்த 13 வருஷம் அவன் பட்ட பாடுகளெல்லாம் நினச்சி அழுதான். எப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுப்பான்னு நினச்சி அழுதுட்டு பழி வாங்கலை. அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இதெல்லாம் தீமையெல்லாம் நன்மையாக மாற்றின தேவனுக்கு நன்றி சொல்லி அவர்களை மனப்பூர்வமாக அவர்களை மன்னித்து அவங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதிருங்கள். நான் ஒன்றும் உங்களை பழி வாங்க மாட்டேன். என்ன சொன்னாரு? நான் ஒன்றும் உங்களை பழி வாங்க மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, நம்முடைய இந்த நாட்களில் நீங்களும் நானும், கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உண்மையாய் மன்னிக்கிறவர்களுக்கு தான் இதை செய்ய முடியும். உண்மையாய் மன்னிக்கிறவர்களுக்கு தான் சத்துருக்களை சிநேகிக்க முடியும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. யோசேப்பை அந்த வனாந்தரத்தில் எவ்வளோ ஏளனமாக பேசி, என்னடா பின்னத்தை சொப்பனம் கண்ட, உன் காலில் நாங்கள் வந்து பணிவோமா, இப்போ உன் உயிரே போக போகுது, உன்னை நாங்கள் காலி பண்ண போகிறோம், நீ என்ன சொப்பனம் கண்டியா, எங்களை நாங்கள் உங்களை பணிய போகிறோமா? அட்ரா மண்டையில் 2 தட்டு தட்டியிருப்பானுங்க. எல்லாம் யோசேப்பு சின்ன பையன், எல்லாம் பெரியவங்க. 2 மண்டையில் தட்டு தட்டி, மரியாதையார் உன்னை க்ளோஸ் பண்ணுறேன் பாரு, தூக்கி போடுறான் அவனை கிணத்துல, ஏய் என்னடா நினச்சிக்கிறேன்னு சொல்லி 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை மிரட்டி அவனை என்னெல்லாம் துன்பப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி இருந்தாங்க. அதெல்லாம் நினச்சி அவன் அழுதான், என்னை இப்படிலாம் செய்தாங்க. ஆனால் அவனுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருந்ததுனால அவர்களை மன்னிக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். உங்களை மாத்திரம் இல்லை, ஃபேமிலியாக வந்துருங்க, ஃபேமிலியாக எகிப்துக்கு வந்துருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கான் பாருங்க, எவ்வளோ ஒரு மனசில் ஒரு இளகிய மனசு பாருங்க. ஏய் உங்களை மன்னிக்கிறேன்டா, அவள் எடுத்துகிட்டு போங்கடா, உங்களை விட்டதே பெருசு, மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போங்க உங்கள் ஊருக்குன்னு சொல்லலை, வந்துருங்க எங்கள் ஊர், நான் இப்போ நல்ல அரண்மனையில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நீங்கள் வந்துருங்க, ஃபேமிலியாக வந்துருங்க. 70 பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஆதி ஆகமத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். அவங்களுக்கென்று ஒரு இடத்தை நியமித்து, எகிப்தில் ஒரு இடத்தை நியமித்து அங்கே குடியிருக்கும்படி அவர்களை தங்க வைத்து, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, அவர்களை போஷித்து, அவர்களை பராமரித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது ஒன்று செய்துட்டா, உங்கள் ஹஸ்பண்டு மன்னிக்கலாமான்னு சொன்னால், உங்கள் ஒய்ஃபு மன்னிக்கலான்னு சொன்னால்,
நீங்கள் ஆமாம் கரெக்டு, பைபிள் சொல்லுது நாம் 2 பேர் சேர்ந்து மன்னிக்கலான்னு சொல்லுங்கள். மற்றவுடைய மன்னிப்புக்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள். இல்லை இல்லை, அதை எப்படி மன்னிக்கிறது? ஏன் அதை எப்படி மன்னிக்க முடியும்? அவங்க செய்தது சின்ன துரோகமா? தயவு செய்து கேட்காதீங்க. வேதம் இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவராக இயேசுவை போல நம்ம மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாருங்க நம்முடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம மன்னிக்கும் போது நமக்குள்ள இருந்த பெரிய ஒரு பாரம் நம்மை விட்டு நீங்கும். நம்ம கழுத்தில் கட்டி தொங்க விட்ட ஒரு 5 கிலோ கல் தொங்க விட்டா எவ்வளோ வெயிட்டாக இருக்குதோ அந்த பாரத்தெல்லாம் அப்படியே நம்ம இறக்கி வச்சிருவோம். மன்னிக்காமல் கசப்புள்ள ஒரு இருதயத்தோடு நாம் ஒரு நாளும் வாழக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஒருவன் பேரில் பாருங்க, ஜெபம் பண்ணும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணும்போது மனிதன் முகத்தை பார்க்கிறான், மனிதன் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பார்க்கிறார்கள், நம்ம கண்கள்ல இருந்து வருகிற கண்ணீரை கூட பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் என்ன மனநிலையிலே இருந்து ஜெபிக்கிறோம் என்றது தேவன் பார்க்கிறார். வாசிங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும், ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்கள் தப்பிதங்களை உங்கள் பரம பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கும் மன்னியுங்கள், அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாம் உறவுகளை இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. ஒருவர் பேரில் ஒருவருக்கு யாதொரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கும் போது, நீங்களும் நானும் நின்று ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. ஏன்பா நீயே மன்னிக்காம என்கிட்ட இந்த காரியத்துக்காக நீ கேட்குறியப்பா, நான் எப்படிப்பா மன்னிச்சு உன்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்காதபடிக்கு நாம் எச்சரிப்பாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொன்னார். இந்த லூக்காவில் அந்த வசனத்தில் நம்ம வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஒரு ராஜாவின் இடத்திலே 10,000 வெள்ளி கடன் பட்டு இருக்கிறான். கவனிங்க, இதோட முடிக்க போகிறேன். ஒரு மனிதன் ராஜாவின் இடத்துல 10,000 வெள்ளி கடன் பட்டு இருக்கிறான். எவ்வளவு வெள்ளி? சத்தமா சொல்லுங்க, 10,000 வெள்ளி. அவனிடத்துல இன்னொருவன் 100 தினாரி கடன் பட்டிருக்கிறான். 100 தினாரினா 100 ரூபாய் மாதிரி. இவன் 10,000 வெள்ளி கடன் பட்டிருக்கிறான். ராஜா கிட்ட கடனை வாங்கி கடனை கட்ட முடியாமல் போய் இப்போ பிள்ளைங்க எல்லாரும் கடன் வாங்கினவங்கலாம் நிற்கிறாங்க. ஏன்பா நீ கடன் கொடுக்குறியா இல்லைன்னா ஜெயிலுக்கு போறியா, உன்னை காவலில் தூக்கி போட்டுருவேன்னு. இப்போ அந்த மனிதன் என்ன பண்ணுறான், ஓடி நேராக ராஜா கிட்ட ஓடி போய் காலில் விழுந்துடுறான். காலில் விழுந்து, ராஜா நான் 10,000 வெள்ளி வாங்கினது உண்மைதான், இப்பொழுது இந்த கடனை என்னால் கொடுக்க முடியல, என் பிள்ளைகளை என் மனைவியை இப்போ இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காவலில் போடணும்னு விரும்புகிறாங்க, நீங்கள் தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிங்க, என்ன பண்ணுங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ராஜா பாருங்க, மனம் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. கடன் வாங்கிட்டான், 10,000 வெள்ளியை வாங்கிட்டான். இப்போ அவனால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை. ராஜா சொல்கிறாரு, இவன் கடன்களை நானே அடைச்சிடுறேன்ப்பா, இவனை என்ன பண்ணிடலாம், விடுதலை பண்ணிடலாம். இந்த கடனை யார் அடைச்சிடலாம், நானே அடைச்சிடலேன், அதனால் இவனை விடுதலை பண்ணிடலாம்.
இப்போ அவன் ரொம்ப சந்தோஷம். 10,000 வெள்ளியை ராஜா மன்னித்து விட்டார். ரொம்ப சந்தோஷமா வெளியே ஓடி வரான். அரண்மனையை விட்டு வெளியே ஓடி வரும்போது எதிரில் வரான். யார் வரா? இவனுக்கு கடன் வாங்கினவன். எவ்வளோ 100 தினாரி. 100 தினாரினா ஒரு 100 ரூபாய் மாதிரி கணக்கு. இவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ 10,000 வெள்ளி. இப்போ இங்கே வந்து நேராக வந்து அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டான். என்ன எதை பிடிச்சான்? சட்டை பிடிச்சி முறுக்கிட்டு, ஏய் எங்கடா 100 தினாரி குடுறா, கொடுக்குறியா இல்லையா, கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சண்டை போடுறான். ஆண்டவராக இயேசு சொன்ன உவமை இது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உலக கதையின் மூலமாக சொல்லுவதுதான் உவமை. மனிதனுடைய வாழ்க்கையை வெட்ட வெளிச்சமாய் காட்டுவதுதான் உவமை. ஆண்டவராக இயேசு நமக்கு இந்த வெட்ட வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு உவமையாக சொல்லுகிறார். அப்போ என்ன நடந்துச்சு? 100 தினாரிக்கு உன்னால் மன்னிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறத இதை ராஜாவுடைய அரண்மனையில் ஜனங்கள்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ தானடா இவன் இவ்வளோ மன்னிப்பை வாங்கிட்டு இங்கே வந்தான், இவனால் 100 தினாரி கூட மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கு இந்த நியூஸ் போகுது. உடனே ராஜா என்ன பண்ணுறார் தெரியுமா? நான் மன்னிச்சேன் பாரு உன்னை 10,000 வெள்ளி, அது நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை நான் மன்னிச்சதை கேன்சல் பண்ணிட்டு உன்னை நான் என்ன பண்ணுறேன், தூக்கி சிறையிலே போடுகிறேன் என்று, தூக்கி போடுங்கள் என்று சொல்லிவிட்டார். சொல்லிட்டு பாருங்க, அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த. ஆண்டவராக இயேசு இந்த ஃபுல் ஸ்டோரியை ஓமையா சொல்லிட்டு கடைசியா இந்த வசனம் மத்தேயு 18ல கடைசி வசனம் வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. இதை யார் சொன்னதுன்னா எந்த பாஸ்டரும் சொல்ல. வானத்தையும் பூமியும் படைத்து மனிதனாய் வந்து தெய்வமாய் வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. இதுதான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது. நான் கொடுக்குற பிரசங்கம் இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது. நான் அதனால தான் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசுவதற்கு ஜெபத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி எனக்கும் விடுதலை வேண்டும், உங்களுக்கும் விடுதலை வேண்டும், எனக்கும் நித்திய ஜீவன் வேண்டும், உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்பதற்காக நான் சத்தியத்தை சத்தியமாக உங்களுக்கு இந்த நாளில் சொல்லி இருக்கிறேன். ஆவியானவர் பேசி இருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை கடைசியா வாச முடிக்கலாம். நீங்களும் அவனவன். இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை 21லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 21லேருந்து கடைசி வரைக்கும். அது எத்தனாவது வசனம்? 35ஆ? 35வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த. அவனவன் தன் தன் சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி, அப்பா அம்மா மாமா சித்தப்பா யாராயிருந்தாலும் ஒருவருக்கொருவர் வாசிங்க. தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். உங்களுக்கும் இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. 10,000 வெள்ளிய மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஒரு 100 தினாரி மன்னிக்க முடியாத ஒரு மனிதனை போல நீங்களும் நானும் இராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மன்னிப்பின் சிந்தையும் மன்னிப்பின் வாழ்க்கையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மன்னிக்கிற விஷயத்தில் தயவு செய்து யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்காதீங்க. வேதத்தை மாத்திரம் பாருங்க. உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் உடன்பிறப்புகளாக இருக்கலாம், உங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வேதத்தின்படி அவங்க ஆலோசனை கொடுத்தா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது நமக்கு தான் ஆபத்து. அது நமக்கு தான் என்னது? ஆபத்து. அதனால்
பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இந்த சிலுவை தியான நாட்களில் பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க, மன்னிப்பிற்கு இயேசுவே நமக்கு மாதிரி. ஜீசஸ் இஸ் அவர் ரோல் மாடல். அவர் சொன்னது மாத்திரமல்ல, அதை வாழ்ந்து காட்டினார். அதை சிலுவையில் அவர் வாழ்ந்து காட்டினார். உயிரே போனாலும் பரவாயில்லப்பா, நான் உங்களை மன்னிக்கிறேன்ப்பா. உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன், உங்களோட பாவங்களை மன்னிக்கிறேன், நீங்கள் செய்த துரோகங்களை மன்னிக்கிறேன். அவரை நிந்தித்தார்கள். அவருடைய ஷர்ட், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் உருவி அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு, ட்ரெஸ்ஸு அங்கியெல்லாம் உருவி கிழிச்சு அதை பங்கிட்டாங்க. இது கடவுளாமே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிழிச்சு அதை சீட்டு போட்டு, இதை நீ எடுத்துக்கலாமா நான் எடுத்துக்கலாமான்னு சொல்லி எவ்வளவு நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். ஆண்டவராக இயேசு வெறும் உவமையை மாத்திரம் சொல்லிட்டு போல, அவர் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. அவர் நடைமுறையாக இது முடியும் என்று சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி, அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார், தெய்வமாய் வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவத்தின் எல்லா விளைவுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்தது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் மன்னிக்க, நாம் பிறரை மன்னிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த வசனங்களை வீட்டில் போய் கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாருங்க. உண்மையா ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் மாதத்தில் ஒரு முறையாவது மன்னிப்பை குறித்து சிந்திக்க வேண்டும். நாம் பெற்ற மன்னிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை சிந்தித்து நாம் மற்றவளை மன்னிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. மற்றவளை குறை கூறுவது ஈஸி, மற்றவள் செய்த தப்பிதங்களை குறித்து பேசுவது ஈஸி, ஆனால் அதை மன்னிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரப்பா எங்களை மன்னித்தது போல நாங்கள் பிறரை மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை உணர்ந்து மற்றவருடைய குறைகளை மன்னிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். இங்கே வந்த ஒவ்வொருவர் மேலும் கிருபை இறங்கும்படியாக செபிக்கிறோம். மன்னிப்பின் மேன்மையை, மன்னிப்பின் ரகசியத்தை, மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் சிலுவை பாடல்களை பாடிக்கொண்டு போவதல்லப்பா, அதை எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அப்படியே கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.